ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக ஒரு உறவை நேசித்திருந்தாய். அந்த உறவும் உன்னை உயிருக்கு உயிராக நேசித்திருந்தது. நீ அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையே அவர்தான். நான் அவருடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் சந்தோஷமாக உணர்கின்றேன். என்னை நானே உணரும் இடமும் அதுதான் என்று பல கற்பனைகளோடும் காட்சிகளோடும் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாய் அவருடன் கனவு உலகத்தில். அவருடன் நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்று ஏகப்பட்ட கனவுகளை உன் மனதில் அடுக்கடுக்காக குவித்து வைத்திருந்தாய். அவர் என் அருகில் இருந்தாலே என்னுடைய அத்தனை கவலைகளும் நான் மறந்து விடுவேன். அவர் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம். அவரை ஒரு நாளும் நான் தவறவிட மாட்டேன் என்று பல பேரிடம் நீ கூறியிருக்கின்றாய். அவர் என்னை விட்டு எக்காரணம் கொண்டும் விலகி செல்ல மாட்டார். நானாகவே சண்டை போட்டாலும் தானாகவே வந்து மன்னிப்பு கேட்டு என்னை மிகவும் அதிகமாக நேசிப்பவர் அவர்தான் என்று அவரை நினைத்து நீ சந்தோஷப்படாத நாட்களே இல்லை. அவர் உனக்கு கிடைத்ததே வரம். அவருடன் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஆரம்பிப்பேன் என்று கூறிக்கொண்டிருந்தாய். நீ இந்த அளவிற்கு அவரை பற்றி கூறும் அளவிற்கு அவர் உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தார். நான் வாழும் வரை உன்னுடன் மட்டும்தான் வாழ்வேன் என்று அவரும் கூறியிருந்தார். இவ்வளவு சந்தோஷமாக ஆரம்பித்த உங்களுடைய வாழ்க்கை சிறிது காலத்தில் பிரிவு என்ற வார்த்தைக்குள் இடம்பெற்றுவிட்டது. என் மீது உயிராக இருந்த என்னவர் ஒரு சிறு காரணத்தினால் என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை. எதற்காக இவ்வளவு உயிரை என் மீதை வைத்துவிட்டு எக்காரணமும் சொல்லாமல் என்னை வேண்டாம் என்று பிரிந்து சென்று விட்டார்? என்ன காரணமாக இருக்கும் என்பதை யோசித்து யோசித்து என்னால் முடியவில்லை என்று கதறி அழுகின்றாயாம். உன் துணை உன்னை விட்டு சென்றதற்கான காரணம் என்னவென்று நான் சொல்லட்டுமா? நீங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பது, ஒன்றாக பழகுவது, திருமணம் என்ற பந்தத்திற்குள் இணைய போவது ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. அதனால் உன்னை பற்றி அவதூறாக உன் துணையிடம் அவர்கள் கூறினார்கள். உன் துணை ஆரம்பத்தில் நம்பவே இல்லை. நீங்கள் பொய் கூறுகின்றீர்கள், என்னவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று எவ்வளவோ அவரிடத்தில் சண்டை போட்டுள்ளார். ஆனால் அவர்கள் விடாமல் உன்னை பற்றி அவதூறாக காண்பிக்க சில பொய்யானதை சித்தரித்து அவர் முன்பு காண்பித்து அவருடைய கண்ணை அவராலேயே நம்ப முடியாத அளவிற்கு சித்தரித்து விட்டனர் பொய்களை. அதனால்தான் உன்னுடைய துணை உன்னை பிரிய வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டது. ஆனால் உன்னுடைய துணைக்கு நீ என்றால் உயிர் என்பது அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் உங்கள் இருவரையும் பிரித்து விட்டார்கள். இது நாள் வரை காரணம் புரியாமல் என் பிள்ளையான நீ அழுது கொண்டிருந்தாய். அதனால்தான் உன்னிடத்தில் காரணம் கூற நான் வந்துள்ளேன். சிலரின் சூழ்ச்சியாலும் சதியாலும் தான் நீங்கள் இருவரும் இப்பொழுது பிரிந்துள்ளீர்கள் தங்கமே. உங்களுடைய காதல் பிரிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக உனக்கான புது உறவு உன்னை தேடி வரும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறத் தொடங்கும். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!